ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்டிப்பா பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனா உள்ள போன ஒரு 10 நிமிஷத்துல என்ன யோசித்தேன்னா, வழக்கம் போல ட்ரெய்லரை காமிச்சு 300 அட்டை போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த இயர் காட்டாம முன்னாடி உள்ள அந்த கிபி 1076 நினைக்கிறேன், அந்த இயர்ல காட்டின அந்த விதங்கள்லாம் சூப்பரா இருந்தது. மன்னர்களோட அந்த இது, அதே நேரத்துல நம்ம சூர்யா சாரை காட்டும் போது இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் செம்ம வைபு. ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்ல. சொல்லணும்னா வைலன்ஸ் 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 அந்த மாதிரி இருந்தது. 3Dல பார்க்கும்போதுலாம் ஒரு சில இடத்துல நல்லா பயந்துட்டேன். ஐயோ கண்ணாடியே கழட்டவே செஞ்சுட்டேன். ஏன்னா அதெல்லாம் கண் முன்னாடி வரும்போது ரொம்ப இதா இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்தது ஃபைட் சீன்லாம். நிறைய சினிமாட்டிக்கான லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய இது இருந்தது. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அதை தவிர்த்திருந்தா படம் பயங்கர ஹிட்னே சொல்லலாம். எந்த இடத்துலயுமே குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல இருந்து வந்துருக்காங்க. அவங்களோட போஸ்டர்ஸ் தான் அது. ஆக்சுவலி வந்து ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஓகேன்னு தோணுச்சு, ஒரு சில இடத்துல ஏன்டா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. கேர்ள்ஸா இருக்கிறதுனால எனக்கு தோணிருக்கும் பாய்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்லாம் சில இடங்கள்லாம் ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் வேணாமே அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சூப்பரா போச்சு. அந்த அதாவது பின்னாடி காமிச்ச அந்த இதையே கொண்டுட்டு போயிருந்தா படம் சூப்பர் ப்ரோ. அல்டிமேட்டு. எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இது இருந்திருக்கும். ரொம்ப இடையில லாஜிக்கே இல்லாத, ரொம்ப யோசிக்கவே முடியாத அளவுக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்னு சொன்னா அளவுக்கு சில விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நம்ம கார்த்தி சாரை காமிச்சதுதான் செம்ம மாசு ப்ரோ. ஒரு 5 மினிட்ஸ்னா கூட செம்ம மாசா பண்ணிட்டு போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப் ஆனா நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு வெயிட்டிங் எதுக்காண்டினா கொடுத்துட்டு போயிருக்காரு. கார்த்திக் அண்ட் சூர்யாவோட ஃபைட் சீன் பார்க்கணும். ஸோ அதுக்காண்டி. ரெண்டாவது இதுல வந்து கதையை இன்னும் சொல்லலை. ஓரளவு தான் கொண்டுட்டு போயிருக்காங்களே தவிர இந்த இயர்ல, அதாவது இப்ப அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஜென்மங்கள் எதனால தொடருதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எதனால அப்படி மாறுதுங்கிறத ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலை. ஸோ செகண்ட் ஹாஃப்ல தான் கதையே இருக்குன்னு நினைக்கிறேன். படத்துல என்ன சொல்ல விரும்புறாங்க? படத்துல வந்து அந்த காலத்துல வந்து ஒரே ஒருத்தர் வந்து அவ்வளோ அதாவது ஒரு 5 நிலங்கள் இருக்கும். 5 நிலங்களுக்கும் 5 விதமான தொழில்கள் இது இருக்கும். அந்த டைம்ல ஆங்கிலேயர்களோட சூழ்ச்சினால 5 பேர் அடிச்சுப்பாங்க. எப்படி ஃபைட் ஆகுது, எந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க, அதுல வந்து சூர்யா சார் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு. உயிர் போனாலும் அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாம போனதுனால இந்த ஜென்மம் வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கண்டிப்பா அந்த வாக்கை வந்து நான் உனக்கு, நீ எனக்கு கொடுத்த விஷயத்த நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கடனை தீர்த்தே தீர்வேன்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஸ் தான் அந்த மாதிரி. நிறைய பேர் இந்த கதையை பிடிக்கல, இல்ல கதையை புரியலன்றாங்க. நீங்க அதாவது எப்படின்னா அதுதான் சொன்னேன், நிறைய இடத்துல லாஜிக்கே இல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு 10 நிமிஷம் முகம் சுழிச்சிட்டாலே படம் வந்து இதாயிரும். உள்ள இருக்க அந்த ஒரு சீனை மட்டுமே கொண்டுட்டு போயிருந்தா படம் சூப்பரா இருந்திருக்கும். லாஜிக்கே விஷயம்னா என்ன மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க? உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 குண்டடிப்பட்டு ஃபிளைட்ல எல்லாம் ஒரு 10 நிமிஷம் வானத்துல பறப்பாரு. அதுவும் அந்த இடத்துல தொங்குவாரு. அதெல்லாம் நீங்க நம்புவீங்களா ப்ரோ? சொல்லுங்க. அதெல்லாம் நம்மளால நம்பவே முடியல. திருப்பி எழுந்து வந்து ஃபைட் பண்ணி சண்டையெல்லாம் போடுறாரு. கீழே அடி லெவல்ல நின்று தொங்குறாரு. மயக்கமான மாதிரி இருக்கு. அடுத்த நிமிஷமே அந்த இதெல்லாம் எழுந்து அவ்வளவு பெரிய ஃபைட்டு. அது பண்ண முடியுமான்னு கேட்டா டவுட் தாங்க. அவ்வளோ அந்த காலத்து கேரக்டர் மட்டும்தான் படமே சூப்பரா இருந்தது. இப்போ கொண்டு வந்ததுல எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. நிறைய இடங்கள்ல பிடிக்கல. ஒரு சில இடங்கள்ல ஓகே நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. கொலை பண்ணிட்டாரு. அதான் சொல்றேனே, வைலன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம படம் பார்க்கணும்னு நினைச்சா அந்த படம் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ வைலன்ஸ் இருந்தது அந்த மாதிரிலாம். அதாவது எப்படின்னா டெக்னிக்கலா சில பேர், அதாவது போர் தந்திரங்கள்லாம் நிறைய பண்ணி எப்படிலாம் அந்த காலத்துல இது பண்ணிருக்காங்கிறதெல்லாம் காமிச்சது. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீனே வந்து கேர்ள்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க. சூர்யா சார் எல்லாரையும் சாப்பிட்டுட்டே போயிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதெல்லாம் காமிச்ச விதம்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் அண்ட் பாட்டு, அந்த 2 பாட்டு இருக்கும். போருக்கு முன்னாடி ஒரு 2 சாங் வரும். அந்த சாங்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. பயங்கர வைப்பு. நம்மளே எழுந்து ஒரு செகண்ட் ஒரு 2 டான்ஸை போட்டுடலாமாங்கிற அளவுக்கு வைப்பு கொடுத்தது. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அவங்க பேசுற மொழியில அந்த மியூசிக்லயே வச்சு எப்படி எல்லாம் பேசுறாங்க, எந்த மாதிரி ஒரு மண்ணை வச்சே கண்டுபிடிக்கிற விதம், இவ்வளவு விஷயங்கள்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்காங்களா, எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோணுச்சு. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதான் சொன்னேன்னா நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காமிச்சாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் தவிர்த்துட்டு அந்த உள்ள காலத்திலேயே படம் ஃபுல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் பயங்கர ஹிட். மியூசிக் பாடல்லாம் எப்படி இருக்கு?
அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்லாம் ஃபைட் சீன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் அதுவும் ஒரு வைப்லாம் வரும். கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் அப்படிங்கிற மாதிரி பழங்குடியினர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வைபான வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருந்தது. டைலாக்லாம் சாங்ல இருக்கா அந்த படத்துல? நிறைய இருக்கு ப்ரோ. டைலாக் எதனா சொல்ல முடியுமா? ஐயோ, எனக்கு மைண்ட்ல இல்ல. ஆனா ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. கொடுத்த வாக்க காப்பாத்தியே தீர்வேன் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் போராடின விஷயமா இருக்கட்டும். பிஞ்சு நெஞ்சில வந்து ரத்த வெறி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. கடைசி ரத்த வெறி காமிச்சிருப்பாங்க. உன்னை இந்த அளவுக்கு பழி வாங்குறதுக்கு நான் காரணமாயிட்டேனே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா இருந்தது. சென்டிமெண்டாலும் அதான் சொன்னேன்ல, டோட்டலாவே படம் முழுக்க அந்த காலத்துல காமிச்சதே அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் பயங்கர ஹிட். அடிச்சுக்க யாருமே இல்லைங்கிற அளவுக்கு இருந்திருக்கும். தேவையில்லாத சில லாஜிக்கே இல்லாம ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு ஓவரா தூக்கி வச்சு காட்டுற மாதிரி காட்டின சில விஷயங்களை வந்து மக்கள் ஏத்துக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி பாகுபலி கேஜிஎஃப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. இல்ல இப்ப படம் ரிலீஸ் ஆச்சு, இப்ப அந்த ஈக்குவல் வரைக்கும் பேச மாட்டாங்க. ஏன்னா அதான் சொல்றேன்ல, இப்ப வந்து நம்ம ஒரு படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மைனஸ் அதிகமா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த உள்ள இருக்க பிளஸ் எதுவுமே மறைச்சிரும்னு சொல்லுவாங்க. 4 மைனஸ் தெரிஞ்சாலே உள்ள இருக்க பிளஸ் எல்லாம் மறைச்சிரும். சோ இதுல வந்து ரொம்ப லாஜிக்கே இல்லாத ஒரு 4 இடத்துல ஒரு 4 சீன் வச்சதுனால டோட்டலா அந்த அவ்வளவு எஃபெக்ட் போட்ட அந்த சில விஷயங்கள் மறைஞ்சிருச்சு. ஆனா அந்த ரீசன் நம்ம பார்க்கும்போது ஒரு வைப்பு கிடைக்கல. என்ன சொல்றாங்க, இந்த படத்துக்கு ஹீரோனே தேவையில்ல. ஆமா, ஹீரோயின் தேவையே இல்லை. அது சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஹீரோயின் கொடுத்தாங்க. அதான் சொன்னல, ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் பாக்கணும்னா லேடிஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய இடத்துல முகம் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எடுத்த அந்த விதங்கள் வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிராபிக்ஸ்ங்கிற ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால அங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த தண்ணிக்குள்ள அந்த முதல்ல எல்லாம் அப்படியே பிடிச்சி தூக்குற விதமா இருக்கட்டும், அந்த ஃபைட் சீன், அதுவும் கேர்ள்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ண விதம், அது எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிருக்காங்க, எப்படிலாம் டெக்னிக்கலா ஒரு காட்டுக்குள்ள வந்து யாராவது புகுந்தா நம்ம வந்து வேட்டையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் குழி தோன்றது இதெல்லாம் பார்த்திருப்போம். அது இல்லாம நிறைய விஷயங்கள் எப்படிலாம் போர் புரியுறாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல, போர் வழிமுறை எப்படி வந்ததுங்கிறதே இதை வச்சு நம்ம கணிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. காமெடி என்ன இருக்கா அந்த படத்துல? ஆமா, யோகி பாபோட காமெடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல நீங்க ஓரளவு பாக்கணும்னா அதுதான் பாக்கணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் நிறைய எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஓவர் ஆக்ஷன், ஓவர் சீனுங்கிற மாதிரி இருந்தது. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? நம்ம ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காரு, நட்டி சார் நடிச்சிருக்காரு, கருணா சார் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி லிஸ்ட் போட்டாலும் வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அந்த பழைய காலத்துல வந்து நம்ம ரொம்ப நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம மேக்கப் எல்லாமே சூப்பரா இருந்தது, பக்காவா கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், அந்த அளவுக்கு இருந்தது. என்ன இந்த லாஜிக்கே இல்லாத சில விஷயங்களை தவிர்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. வழக்கம் போல அந்த ஒரு விஷயத்த வச்சதுனாலதான் படம் வந்து நிறைய இடத்துல லேகா தெரியுது. ஆடியன்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தை பத்தி? ஆனா பாக்கணும் கண்டிப்பா. ஆனா குழந்தைங்க பாக்குறது டவுட் தான் ப்ரோ. 3D இல்லாம இருந்திருக்கலாம் சூர்யா சார் கிட்ட சொல்லுங்க சார். ஆனா எனக்கு என்னன்னா அவரோட ஆக்டிங்க்கு அளவே இல்லைங்கிற அளவுக்கு இருந்தது. ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் அப்படி இருந்தது. அந்த 6 பேக்ஸ் எல்லாம் காட்டும் போது பயங்கர ஒரு பூஸ் பம்ப்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்களே நடிக்கும் போதே சொல்லலாம் சார், தப்பு இல்லை, லாஜிக்கே இல்லாதது, இவ்வளோ லாஜிக் இல்லாதது வேணாமே அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருந்ததுனால தான் மைனஸா தெரியுது. உண்மையிலே அந்த அந்த 2-3 சீன்ஸ்லாம் இல்லாம இருந்ததுன்னா படத்தை அடிச்சுக்க யாருமே இல்லைங்கிற அளவுக்கு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு.